குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் ஒரு இன்பமான ஒரு நியூஸு இன்வெஸ்டர்ஸ்க்கும் சரி ட்ரேடர்ஸ்க்கும் சரி. அதாவது இன்னைக்கு நைட்டு ஓவர் நைட் பொசிஷன் யாரெல்லாம் வாங்கி வச்சுருந்தீங்களோ அவங்களுக்கு இன்னைக்கு முழிச்சு பார்க்கும்போது ஒரு ஆச்சரியமான ஒரு நியூஸு. அதாவது வேர்ல்டில் மிகப்பெரிய ஒரு செய்தி நிறுவனம் வந்து இந்த ரூட்டர்ஸ் வந்து லண்டனில் இருக்குது. இவங்க எப்பவுமே வந்து கவர்மெண்ட் தரக்கூடிய முக்கியமான நியூஸஸ் எல்லாம் முதல்ல அனௌன்ஸ் பண்ணுறது இந்த ரூட்டர்ஸ் அப்படின்ற செய்தி தொடர்பு தான். அது நேற்று நைட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இது முழுக்க முழுக்க இந்த ரூட்டர்ஸ் செய்தியில் வந்த நியூஸ் தான். அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு நம்ம கிஃப்ட் நிஃப்டி எல்லாம் ஒரு 2.5% ரேலி ஆயிருக்கு. 2.5%னா ஒரு 670 பாயிண்ட் கிட்ட. என்ன ரீசன் கேட்டால், யூஎஸ் இந்தியா ட்ரேட் டீல் வந்து ட்ரம்ப் வந்து ஆல்ரெடி 25% வந்து டேரிஃப் சொல்லியிருந்தாரு. இப்போ அதை 18% மாற்றிருக்காரு. இதனால கிஃப்ட் நிஃப்டி வந்து ரேலி ஃபர்ஸ்ட் கிளாஸாக முடிஞ்சிருக்கு. காலையில் பார்க்கும் போதே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. இந்த நியூஸ் எனக்கு ஒரு 2 மணிக்கே தெரிஞ்சிடுச்சு. மார்க்கெட் ரேலி ஆனதுக்கு மெயின் இதுவாக தான் இருக்கணும்னு நான் செக் பண்ணி பார்த்தா இந்த நியூஸ் தான் இருந்தது. ஸோ இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி ஸ்ட்ராங்கான ரேலி ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு. நம்ம இதுவில் காலையில் நம்ம மார்க்கெட்டில் இது ரிஃப்ளெக்ட் ஆகும். இனி மார்க்கெட்டில் புல்லி சென்டிமெண்ட் கம்பல்சரி இருக்கும். இன்வெஸ்டர்ஸோட கான்ஃபிடென்ட் இன்னும் அதிகமாகும். ஸோ அப்போ மார்க்கெட் ஃபர்தராக இன்னும் இங்கேருந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். முதல்ல இந்த டேரிஃப்னா என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு பேசிக்லேருந்து பார்த்துடலாம். டேரிஃப்ன்றது ஒரு நாட்டிலேருந்து வேற ஒரு நாட்டுக்கு போடுற பொருள்களுக்கு போடுற டேக்ஸ் தான் அது டேரிஃபு. உதாரணமாக இந்தியா யூஎஸ் எக்ஸ்போர்ட் வந்து ஃபார்மா, ஐடி, ஆட்டோ பார்ட்ஸு இந்த மாதிரி அதிகப்படியான எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். யூஎஸ் கவர்மெண்ட் அந்த கூட்ஸுக்கு வந்து டேக்ஸ் போடும். அதுதான் டேரிஃபு. டேரிஃப் அதிகமாக இருந்தால் கூட்ஸ் வந்து நம்மக்கிட்டேருந்து போகிற கூட்ஸ் காஸ்ட்லி, அதோட ப்ரைஸ் எல்லாம் காஸ்ட்லியாக இருக்கும், சேல்ஸ் குறையும், கம்பெனி பெரிய லெவலில் ப்ராஃபிட் பாதிக்கும். இந்த ரூட்டர் நியூஸ் என்ன சொல்கிறது அப்படின்னா, அதாவது இதுக்கு முன்னாடி இந்தியாவுக்கு போட்டிருந்த இம்போர்ட் டேக்ஸ் வந்து 25% இருந்தது. இப்போது நேற்று நைட்டு அதை 18% குறைச்சிருக்காங்க. அதனால் யூஎஸ் இந்தியா ரிலேஷன்ஷிப், இந்த ட்ரேட் டீல் வந்து ரிலேஷன்ஷிப் வந்து வெரி ஸ்ட்ராங்காக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிருக்கு. லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜிக்கல் பார்ட்னர்ஷிப்பு இனிமேல் இவங்களுக்குள்ளே இருக்கும். இது ரூமரும் கிடையாது, இது முழுக்க முழுக்க அஃபிஷியல் பாலிசி சேஞ்சஸும் கிடையாது. இது டோட்டலாக ஒரு உண்மையான நியூஸு. அதுக்கு ஒரு உதாரணமாக தான் நம்ம கிஃப்ட் நிஃப்டி 2.5% ரேலி நடந்து முடிஞ்சிருக்கு. ஏன் இவ்வளவு ரேலி வந்திருக்கு அப்படின்னு சில பேருக்கு குழப்பமாக இருந்தால், ஏன் ரேலி வந்திருக்குன்னா, இந்தியன் கூட்ஸ் வந்து இனிமேல் சீப்பராக கிடைக்கும் யூஎஸில். யூஎஸ் டிமாண்ட் வந்து இதனால் அதிகப்படியாக இன்க்ரீஸ் ஆகும். எக்ஸ்போர்ட் கம்பெனி ப்ராஃபிட் நல்லா இம்ப்ரூவ் பண்ணும், நல்லா ஜென்ரேட் பண்ணும். டாலர் இன்ஃப்ளோ வந்து அதிகமாகும். இந்த ஒரு ரீசன், இதனால தான் மார்க்கெட் ரேலி ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்குது. இதுக்கு முன்னாடி மார்க்கெட் ஃபியூச்சரை முன்னாடியே ப்ரைஸிங் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் இப்போ பண்ணியிருக்கு. அதனால் ஓவர் நைட்டில் வந்து கிஃப்ட் நிஃப்டி அதிகப்படியான ஜம்ப்பு, ஸ்ட்ராங்கான ஜம்ப்பால் மார்க்கெட் இன்றைக்கி நமக்கு ஓப்பன் ஆகும்போது பெரிய கேப் அப்பில் ஓப்பன் ஆகும். ஆல்ரெடி ஓவர் நைட் பொசிஷன் வாங்கி வச்சுருந்தவங்க கால் சைடில் இன்றைக்கி அவங்களுக்கு அந்த லாட்ரி அடித்த மாதிரி ஒரு ஜாக்பாட் நியூஸ் தான். இதை எத்தனை பேர் இந்நேரம் நீங்கள் செய்தியை பார்த்துருப்பீங்கன்னு தெரியாது. சரி, முதல்ல நம்ம போட்டுடலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்ணி காலையிலேயே இந்த நியூஸை ஆடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணுறேன். இந்த டேரிஃப் குறையிறதுனால எந்தெந்த செக்டார்ஸ் எல்லாம் பெனிஃபிட் அடையும்னு கேட்டால், ஐடி, ஃபார்மா, இது அதிகப்படியான யூஎஸ் ரெவன்யூ அதிகம். ஸோ மார்ஜின் பெரிய லெவலில் இம்ப்ரூவ் ஆகும். அப்புறம் ஆட்டோ அண்ட் ஆட்டோ காம்பனன்ட்ஸ், இது எக்ஸ்போர்ட்ஸ் டிமாண்டை இன்க்ரீஸ் பண்ணும், பெரிய லெவலில் இம்ப்ரூவ்மெண்ட் வர்றதுக்கான வாய்ப்பு. அப்புறம் மெட்டல் அண்ட் இன்ஜினியரிங், ஸ்டீல், அலுமினியம் எக்ஸ்போர்ட்ஸ் பெனிஃபிட்ஸு, இதில் அதிகப்படியான இம்ப்ரூவ் ப்ராஃபிட் பெறத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். அப்புறம் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கெமிக்கல்ஸ், யூஎஸ் ஆர்டர் அதிகரிக்க சான்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இனிமேல் வறண்டு இருந்த டெக்ஸ்டைல்ஸ், கெமிக்கல் தான் ஒரு பெரிய பூம் கிடைச்சி முன்னேறத்துக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த இப்படிப்பட்ட நியூஸ் வந்து இந்தியன் மார்க்கெட்டுக்கு கிஃப்ட் நிஃப்டி முன்னாடியே ஒரு குளோபல் சிக்னல் கொடுக்கறதுனால தான் இது நம்ம மார்க்கெட்டில் இன்றைக்கி ரிஃப்ளெக்ட் ஆக போகுது. அதெல்லாம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஏன்னா டாலரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு கிஃப்ட் நிஃப்டி. ஸோ அதுவே அவ்வளோ இருக்கும்போது
அப்போ நம்ம நிஃப்டி 50 இங்கே ஓப்பன் ஆகும்போது எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது ஒரு 900 பாயிண்டாவது ஓப்பன் ஆகும் அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இதை வந்து எஃப்ஐஎஸ் எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரில. நேற்று எஃப்ஐஎஸ் வந்து ஒரு 2000 கோடிக்கு செல் தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ மார்க்கெட் இனிமேல் என்னதான் செல் அண்ட் ரைஸ் வந்தாலும் பை அண்ட் டிப்ஸ் அப்படின்ற மோடுக்கு மார்க்கெட் இப்போ இருக்கு. இந்த யூஎஸ் நியூஸ் பாசிட்டிவ் நியூஸு, அப்புறம் அங்கிருந்து வந்த இந்த டேரிஃப் கட்டு, ஸோ இதெல்லாம் வந்து மார்க்கெட்டை இனி ஃபர்தராக மேல் நோக்கி தான் கொண்டு போகும். இன்னைக்கு ஸ்டார்டிங்லேயே ஒரு கரெக்ஷன் மாதிரி கீழே வந்தாலும் ஃபைனலாக மார்க்கெட் மேலே தான் போய் முடியும். இதுதான் ஒரு ஹாப்பியான நியூஸு. இந்த ஹாப்பியான நியூஸை தான் நான் வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அதனாலேயே காலையிலேயே இந்த ஆடியோவை நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த நியூஸ் வந்து ஒரு பெரிய இன்பமான நியூஸு. இதை தான் ரொம்ப நாளாக எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. திடீர்னு போட்டாங்க. முடிவு வந்து அமெரிக்கா சொல்லியிருக்கு. ஸோ இது ஒரு ஹாப்பியான நியூஸு. நம்ம பட்ஜெட்டால் ஒரு 495 பாயிண்ட்டு லாஸ் ஆன இடத்துல ஒரு சின்ன ரெக்கவரி இருந்தது நேற்று. இன்னைக்கு நம்ம நம்மளோட நிஃப்டி 50 அதோட பழைய ரேஞ்சான 26,000 போய் டச் பண்ணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்திருக்கு. இதை நம்ம எல்லாரும் அனுபவிக்க வேண்டிய நியூஸு. இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் ரத்த கண்ணீர் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு அது அப்படியே இன்பமான நியூஸாக மாறுது. சரி ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இந்த ரூட்டர்ஸ் அப்படின்ற செய்தித்தாளில் இருந்த முக்கியமான நியூஸு. இது நம்பகமான நியூஸு. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் நம்ம கிஃப்ட் நிஃப்டி 2.5% அப்பில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நம்ம காலையில் 9:15 நம்ம மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது அப்படின்றத பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள். என்னுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.